கட்டுச்சோறுகளை சமைத்து வாங்கிக் கொண்டு ஆமா நம்ம மகனுக்கு மனவாட்டியை தேட வேண்டும் என்று ஆமா அலைந்து கால் கடைத்து நாடு திசையும் போனாடி பெண்ணை தேடி பார்த்தார் நம்ம மகளுக்கு ஏற்ற மனவாட்டி அமையவில்லை. என்ன என்ன இருமலா பிறக்க போறா. ஆமா முன்னாடியே பிறந்திருப்பான் என்று நல்ல அடர்ந்த வனம் வனத்துக்குள்ள நடந்து வாராது. ஆமா நம்ம மனைவி கட்டுச்சோறு சமைச்சு கொடுத்தால ஆமா வயிறு வேற பசிக்க மாதிரி இருக்கு. வயிறு லேசா வயிறு பசிக்கு. ஆமா இந்த ஒரு பர்ணகத்தால இருக்கு இந்த அடர்ந்த வனத்துக்குள்ள. ஆமா ஒரு திறன இருக்கு வெளியே இந்த தென்னையில உட்கார்ந்து நம்ம ஒரே ஒரு கட்டுச்சோறை சாப்பிட்டுட்டு கட்டுச்சோறை அவித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு தேடி பார்க்கலாம், மறுபடியும் போகலாம் என்று ஆமா அப்படியே வந்து வீட்டு திறனையில உட்கார்ந்து கட்டுச்சோறை பிரித்தார். ஆமா சாப்பிடணும்னு உட்காருவார். அப்பதான் நினைக்காது. ஆமா கட்டுச்சோறு சாப்பிடணும்னா குடிக்க தண்ணி வேணுமே. தண்ணி இல்லாம சாப்பிட்டா விக்கிக்கணுமே. பார்த்தார் 5 கண் மாமுனிவர் குடிக்க தண்ணி வேணும்ல. ஆமா வீடு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள கேட்டுருவோமே என்று ஆமா 5 கண் மாமுனிவர் கேட்கின்றார். ஐயா 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 வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு? வீட்டுக்குள்ள யாரா இருந்தாலும் கொஞ்சமா குடிக்க தண்ணி கொண்டு வாங்கல, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கல என்று ஆமா 5 கண் மாமுனிவர் குரலோசை கொடுத்த உடனே வீட்டுக்குள்ள இருக்காரு ஒரு மகரிஷி. ஆமா என்னையா எப்பவும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்து ஆமா குடிக்க தண்ணி கொண்டு வாங்கலன்னு கேட்டாரு, சத்தம் கொடுத்தாரு. ஆனா இப்போ தண்ணி கொண்டு வாங்கன்னு கெட்டுச்சோறு பிடிக்கிறதா இருந்தா ஆமா நம்ம மகனுக்கு ஏற்ற மனவாட்டி வேணும்னு பெண் பார்க்க வருவங்களான வந்திருப்பாங்க என்று 5 கண் மாமுனிவரை தண்ணி கேட்ட உடனே ஆமா பார்த்தார். என்ன நினைக்கின்றார்? ஆனால் நம்ம மகா சித்திரவல்லி. ஆனா மகரிஷியோட மகள் பேரு சித்திரவல்லி. அந்த சித்திரவல்லியுடைய பிறப்பு எப்படின்னா ஆமா அழகான சித்திர மாசம் பிறந்ததுனால அவளுக்கு சித்திரவல்லி என்று பெயரை கொடுத்து அந்த மகரிஷி வளர்த்து வந்தார். மூல நட்சத்திரத்துல ஆமா கால பூத்திருக்காள். மூல நட்சத்திரம். அதான் சொல்லுவாங்க ஐயா, ஆண்களுக்கு வந்து பிறந்த ஜாதகம், பெண்களுக்கு வந்து பூத்த ஜாதகம். என்னைக்குமே ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா பூத்த ஜாதகத்தை கொண்டாங்கன்னு தான் பாப்பாங்க. ஆமா மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும்னா பூத்த ஜாதகத்தை கேட்பாங்க. சித்திரவல்லிக்கு வயசு 16. அதனால் அது வரைக்கும் சித்திரவல்லி அழகை பார்த்து ஒவ்வொரு மாப்பிள்ளையா வருவாங்க. ஆமா அப்பா என்ன பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஜாதகத்தை கொண்டாங்க ஜாதகத்தை பார்ப்போம். ஆமா அப்படின்னு ஆமா சித்திரவல்லியுடைய ஜாதகத்தை கேட்பாங்க. ஜாதகத்தை பார்த்த உடனே அங்க பார்த்தா முதல்ல மேல மூலம்னு இருக்கும். அவ தலையெழுத்த பார்த்த உடனே ஆமா ஐயா என்ன பெண்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவோம், தகவல் சொல்லி அனுப்புவோம். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போயிடுவாங்க. ஆனா பதில் வராது. ஏன்னா அங்க மூல நட்சத்திரம் முன்னாடி நிக்கி. ஆமா முன்னாடி உட்கார்ந்துட்டு ஆமா பார்த்தார் சித்திரவல்லி. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவார்கள். நாடகத்தை பார்ப்பாங்க. நாங்க போயிட்டு வந்து பதில் சொல்லுங்கன்னு போயிருவாங்க. பார்த்தால் சித்திரவல்லி அப்பா என்ன இனிமேல் இந்த பெண் பார்க்கிற விஷயமே வேண்டாம். இனி பொம்மை மாதிரி முன்னாடி நிப்பாட்டுற ஜோலியே ஆகாது. வேண்டவே வேண்டாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆமா உங்களோடு நான் இருந்து விடுகிறேன். இனிமேல் இந்த பெண் பார்க்கிறதே எனக்கு வேண்டாம் என்று ஆமா சித்திரவல்லி கல்யாணத்தை வெறுத்து இருக்கும் போது ஆமா அப்பதான் இந்த 5 கண் மாமுனிவர் போய் திண்ணையில உட்கார்ந்து தண்ணிய கேட்காரு. நினைக்காத இந்த மகரிஷி ஆமா எதுக்கும் நம்ம மகா கையில தண்ணியை கொடுத்து அனுப்புவோம். அவளை நம்ம தண்ணி கொடுத்து அனுப்பி வச்சு ஆமா நம்ம மகள் அவருக்கு பிடிச்சிருந்து ஆமா அவன் மகனுக்கு ஜாதகமும் நம்ம மகா ஜாதகமும் பொருந்தி இருந்தா
முடித்தால் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமே. ஆமா கடைசியா ஒரே ஒரு தடவை ஆமா முயற்சி மாதிரி முயற்சி பண்ணி பாத்துருவோமே என்று என் மகளே கண்மணியே அம்மா சித்திரவல்லி ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் சாப்பிடறதுக்கு தண்ணி கேட்காரு, கொண்டு போய் தண்ணிய போடம்மா, உன் கையால தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுமா ஆமா என்று சித்திரவல்லி இடத்துல சொன்ன உடனே தந்தை சொல் தட்டாமல் தலை மகர்ந்த சித்திரவல்லி வீட்டுக்குள்ள சென்று ஆமா அழகு நல்ல செம்பெடுப்பா அம்மையான சித்திரவல்லி தரமெடுத்து கையாடியிலே அண்ணம் போல நடை நடந்து அழைச்சி ஒரு நடை நடந்து அம்மை அவள் சித்திரவல்லி அழகுடனே கொண்டு வாரா தரமெடுத்து வெளியிருக்கும் முடிவரைக்கும் அவள் கொடுப்பாரா பார்த்த போது கைய பார்த்த போது அந்த மாமொழியோ கைய பார்த்த போது பார்த்த போது நானே அந்த மாமொழியோ சித்திரவல்லி செம்பள ஜலமெடுத்து களத்தை எடுத்து தண்ணீரை கொண்டு வந்து வெளியில் இருக்கிற மகரிஷி இடத்துல கொடுத்தார். 5 கண் மாமுனிவரிடத்துல கொடுத்தார். 5 கண் மாமுனிவர் அந்த தண்ணியை வாங்கும் போது இப்படி வாங்கினாரு பாருங்க. ஆமா கையில கங்கணம் நிறைய போட்டுக்கிறத பார்த்தா, அப்படியே கையில வளையல் கிடக்கிறத பார்த்தா, கையில வளையல் இருக்க அப்படின்னு ஏறிட்டு சித்திரவல்லியுடைய முகத்தை பார்த்தார். அவர் முகத்தை பார்த்தவுடனே 5 கண் மாமுனிவர் என்ன நினைக்கிறாரு? என்னையா நினைக்கின்றார்? அப்பா எங்கெல்லாமோ தேடி பார்த்தோமே. ஆனால் மகனுக்கு ஏற்ற மனவாட்டியே அதையுடைய முகமலாகும் சிரிப்பழகும் சித்திரவல்லி சித்தம் பெண்ணழகி கொண்ட நிறத்தழகி முகத்தை பார்த்த உடனே மதி போல முகமழகும் அங்காத சிரிப்பழகும் அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு. அழகுன்னா இவள்தான் அழகு. அவளை மாதிரி அழகு இந்த உலகத்துல உண்டா? கிடையாது. பார்த்த உடனே கண்ணுக்குள்ள நிக்கா ஏன்னா அப்படி அழகு. அப்படி இருந்தா அழகா அப்படி இருக்கணும். அவன் பார்த்தார் 5 கண் மாமுனிவர். எங்கெல்லாமோ பிள்ளைய தேடி அலைஞ்சோமே. ஆனால் நம்ம மகனுக்கேற்ற மனவாட்டி இவள்தான் என்று 5 கண் மாமுனிவர் நினைக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது நம்ம மகனுக்கேற்ற மனவாட்டி இவள்தான் என்று 5 மாமுனிவர் சாப்பிட்டு முடிச்சாரு. வீட்டுக்குள்ள போனாரு. ஐயா மகனுக்கு மனம் முடிச்சுட்டா? இல்லை மாப்பிள்ள தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல வேலை. நானும் என் மகனுக்கு நல்ல மனவாட்டி தேடிதான் வந்தேன். ஐயா என்ன உங்க மகனுக்கும் என் மகளுக்கும் பொருத்தமா இருக்குமா? நல்ல சம்முன்னு பொருத்தமா இருக்கும். ஐயா என்ன என் மகனுக்கு ஏற்ற மனவாட்டி இவள்தான் இந்த ஜென்மத்துல. என் மகனுக்கு இவாதான் என்று உங்க மகன் சித்திரவல்லியை என் மகன் குருபுத்திரனுக்கு தாடையிட்டு கொடுக்க சம்மதம் தானா என்று 5 கண் மாமுனிவர் கேட்ட உடனே ஐயா என்ன அதுக்குத்தானே நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என் மகளை எப்படியாவது மாலையிட்டு கொடுத்துடலாம்னால இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் என்று எனக்கு சம்மதம் இருந்தாலும் என் மகளோட சாதகம் என் பிள்ளையோட சாதகம் பூச்ச லட்சணம். இந்த சாதகத்தை உங்க மன திருப்திக்கு ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க. ஒரு தடவை இந்த சாதகத்தை பாத்துக்கோங்களேன். அப்படின்னு சொல்லி சாதகத்தை கொடுத்தார். பார்த்தார் 5 கண் மாமுனிவர். என்ன இது மனப்பொருத்தம் இருந்தா போதாது. ஜாதகம்லாம் 2வது ஒரு ஓரமா இருக்கட்டும்.
என்ன மனம் பொருத்தம் இருந்தா போதாதா? போதாதா எதுக்கு ஜாதகம் எல்லாம்? ஜாதகம்னா ரெண்டாம் பட்சம் வாரமா வெளிய என்று ஆமா ஜாதகத்தை வாங்கினாரு. ஆமா கையில வச்சாரு, பையில வச்சாரு, வாரமா வச்சாரு. நான் அப்புறமா பாத்துக்கிட்டேன் என்று ஆமா அந்த சித்திரவல்லிக்கும் மகனான குருபுத்திரனுக்கும் திருமணம் என்று ஆமா வெள்ளிக்கிழமை காலையில அருணன் உதிக்கிற நேரத்துல ஆமா குருபுத்திரனுக்கும் சித்திரவல்லிக்கும் திருமணம் முடிந்து மத்தியான சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 5 கண் மாமுனிவருடைய மனைவி அரணவல்லி வந்து குருபுத்திரனுடைய அம்மா வந்து ஆமா 5 கண் மாமுனிவரிடத்துல கேட்டா, நேர வந்து அப்படி லேசா சொல்லுதான், சுவாமி என்ன எனக்கு என்னைக்கும் இல்லாத திருநாளாக ஆமா இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்க. இன்னைக்கு ஏதோ என் மனசுக்கு சரியாவே படல. ஆமா நம்ம மருமகளோட ஜாதகத்தை பாத்தீங்களா? இந்த கல்யாணத்துல எனக்கு முழு திருப்தி கிடையாது. நம்ம மருமகளோட ஜாதகத்தை பாத்தீங்களா? ஆமா என்ன ஜாதகத்தை பார்த்தனே, நம்ம ஜாதகத்துல ஒரு குறையும் இல்லையே என்று. ஆமா ஒன்னும் பயப்படாத, நீ பயப்பட வேண்டாம். மகனுக்கு கல்யாணம்னு இரவெல்லாம் முடிச்சிருந்தோமா? ஆமா அதனால தலை சுத்தி இருக்கலாம். நீ போய் இரமா ஆமா என்று சொல்லிவிட்டு ஆமா ஜாதகத்தை கையில எடுத்து தன்னுடைய வீட்டு வெத்தல வந்து பார்க்கும் பொழுது என்ன விளக்க பொருத்தினாரு. ஆமா விளக்கு ஒளிவுல ஜாதகத்துல என்னடா எழுதிருக்குன்னு பார்க்காரு. அப்படி பார்க்கும் பொழுது சித்திரவல்லி ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கு பாருங்க. என்னையா எழுதியிருக்கின்றது? ஏற்றெடுத்து வாசிக்காரு. மேல வாசிக்காரு. அது என்ன எழுதியிருக்கு? முருங்காவேலு நாளையில முத்தேத்து மாமியார மூளைக்கு தான் போகணுமே. என்ன எழுதியிருக்கு? அடேங்க அப்பா, பூத்தா இப்படி ஒரு லக்கணத்துல பூக்கணும். மனம் முடிந்த 3வது நாள் ஆமா முத்தத்து மாமியார் மூளைக்கு போகணும். சோழியம் முடிஞ்சு முத்தத்து மாமியார் மூளைக்கு போகணும்னு எழுதியிருக்க ஏட்ட பார்த்ததுதான். ஆமா அப்படியே அந்த 5 கண் மாமுனிவருக்கு பாதி உயிர் போச்சு. ஆமா பாதி உயிரே அங்க அத்து போச்சு. ஏன்னா என்னையா கணவனுக்கு ஆமா முழு உயிர்ல பாதி உயிர் எங்க இருக்குன்னா மனைவி கிட்டதான் இருக்கு. ஏன்னா ஆமா 40 வயசுக்கு அப்புறம் ஆமா கணவனுக்கு ஆமா கணவனை கவனிக்கிற அம்மாவா மாறுறதே மனைவிதான். 3வது நாளையில முத்தத்து மாமியார் மூளைக்கு போகணும். 5 கண் மாமுனிவர் அப்படியே உடஞ்சி உட்கார்ந்தாரு. அப்படியே உச்சியில இடி விழுந்த மாதிரி வாரமா உட்கார்ந்தாரு. 2வது ஏற்றெடுத்து பார்த்தாரு. அப்படி பார்க்கும் பொழுது 6வது மாதத்துல மாமன் கண்ணு 2 குருடா போனோம். போச்சு. 6வது மாதமா? ஆமா கல்யாணம் முடிஞ்சு 3வது மாசத்துல மாமன் கண்ணு 2 குருடா போகணும். எழுதியிருக்க. ஆமா முதல்ல 3வது நாள் பாதி உயிர் போகணும். மாமியார கொண்டுட்டா. ஆமா 3வது மாசம் மாமன் கண்ணு 2 குருடா போகணும். அதுலயே மீறி உயிர் பெய்யும். 3வது ஏற்றெடுத்து பார்த்தாரு. ஆமா அது என்ன எழுதியிருக்கு? என்னையா எழுதியிருக்கு? முடித்து
ஜாதகத்துல எழுதுனதுதான் தலையில எழுதியிருக்கும். தலையெழுத்து தான் ஜாதகத்துல இருக்கும். 6வது மாதம் அடுத்தவர் கையாலே அம்புபட்டு அடர்ந்த வனத்துக்குள்ள கட்டிட புருஷன் மாண்டு போக வேண்டும் எழுதியிருக்கு ஓலையில. ஆமா. அப்ப பார்த்தார் 5 கண் மாமுனிவர் சண்டாள பாதவத்தி சரிவாரி மகனுக்கு ஏற்ற மனவாட்டி என்று நினைத்தல்லவா உன்னை மாலை முடிக்க சம்மதித்தேன். என்ன 6 மாசத்துல என் வம்சமே இல்லாம கருவறுக்க வந்திருக்கிறாய என்று அப்படியே 5 கண் மாமுனிவர் மனதிலே நினைத்து வெளியே சொல்ல முடியுமா? முடியாத. வெளியே சொல்ல முடியாதான் எல்லாம் முடிஞ்சு போகுமே. ஜாதகத்தை ஒழிச்சு வச்சா வேற யாரும் எடுத்து பாத்திர கூடாது. ஆமா. அப்படியே அந்த ஜாதகத்தை அந்த பிள்ளைக்கு அந்த வழக்கில் அப்படியே பிடிச்சார். ஜாதகத்தை தீய கொளுத்து ஆமா சாம்பல் அப்படியே மேல கிடக்கு விட்டு கீழே இறங்கி வராரு. ஆமா. வரும்போது பார்த்தால் இந்த அரணவல்லி சுவாமி என்ன முதல்ல ஒரு கலையே இல்லாம வாரீங்களே. என்னாச்சு மேல போகும்போது சந்தோஷமா போனீங்க, கீழே வரும்போது ஒரு கலையே இல்லாம வாரீங்களே, என்ன ஆச்சு? என்ன மருமக ஜாதகத்தை பார்த்தேன். அப்பா யாருக்கும் வாய்க்காத ஜாதகம். 6 மாசத்துல நம்மளை எங்க கொண்டு வைக்க போறான்னு பாரு. ஆமா. 6 மாசத்துல நம்ம குடும்பத்தையே மேல தூக்கிடுவான். எங்க கைலாசத்துக்கு உயரத்துல எந்த உயரத்துல கொண்டு வைக்காம பாரு. அப்படி ஒரு ஜாதகம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆமா. அப்ப பார்த்தால் 5 கண் மாமுனிவர் ஜாதகத்தை பார்த்து விட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை முதல் நாள், சனிக்கிழமை 2ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் அந்த சித்திரவல்லி சொல்லுகின்றார். என்ன இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன் என்று சித்திரவல்லி சொன்னவுடனே அரணவல்லி சரி என்று சம்மதித்தார். ஆமா. அப்ப பார்த்தால் சித்திரவல்லி அத்தைக்கு சாதங்களை சமைக்க வேண்டும் என்று அப்படி 16 வகை கூட்டத்தோடு ஆமா சித்திரவல்லி சாதத்தை சமைச்சு இலைய போட்டாலே 2 இலையா போட்டிருக்கலாம். ஆமா. இல்லன்னா அவளுக்கும் கேட்டு 4 இலையா போட்டிருக்கலாம். 3 இலைய போட்டால் ஏமா காலம் தூத 3 வரையும் கூப்பிட்டு உட்கார வச்சா அத்தை என்ன வாங்க மாமா வாங்க அப்புறம் அத்தானை கூப்பிட்டா உட்காந்து சாப்பிடுவோம். கணவனை கூப்பிட்டா ஆமா 3 வேளையும் உட்கார வச்சு சோத்தை போட்டா குழம்பு ஊத்தினா கூப்பிட்டு வச்சா அவியல் வச்சா அப்படியே சாப்பாட பரிமாறுதா. ஆமா. பரிமாறும் பொழுது அரணவல்லி ஒரு உருண்டை எடுத்து வாயில வைக்கத்தான் போறாங்க. உருண்டைய பிடிச்சு போற வாயில தான் வைப்பாங்க, மூட்டையா வைப்பாங்க, மூட்டை வச்சு வாழ பிடிப்பாங்க. சாப்பிட போறாங்க. இந்த 5 கண் மாமுனிவர் நினைக்கிறாரு, என்னையா நினைக்கின்றார். ஐயோ தெய்வங்களே ஒருவாய் யோசாலே என் மனைவி உயிர் போகிறது. எதுவுமே அறியாம ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தையா எடுத்து சாப்பிட போறாளே. வெளியே சொல்லவும் முடியாது முழுங்கவும் முடியல. ஆமா. திணறிக்கிட்டு வராரு. ஆமா. ஒருவாய் சோறு எடுத்தா மேலகாரண்ணாவி ஆலயத்துக்கு வர முடியல, சமைச்சாளர்கள் அழைக்கிறார்கள். அப்ப ஒருவாய் சோறு எடுத்தா ஆமா வாயில வச்சு முழுங்கினா ஆமா கண்டத்துல சாதம் பட்டு அரணவல்லி வாண்டு போனா 3வது நாளைக்கு முக்கட்டு மாமியா மூளைக்கு போயிட்டா. ஆமா. 3வது மாசம் ஆமா அதே அந்த 5 கண் மாமுனிவர் கண்ணு 2 குருடாக போச்சு. 5வது மாதம் நான் போய் வேட்டைக்கு சென்று வாரேன் என்று ஆமா குருபுத்திரன் செல்ல பார்த்தா சித்திரவல்லி பக்கத்து வீட்டுக்காரி பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு 5 கண் மாமுனிவருக்கு மொட்டை கூட காய்ச்சி விட்ட. ஆமா 6வது மாதம் திரும்பி வந்த அந்த குருபுத்திரன் செய்த கொடுமைகளை எல்லாம் அறிந்தவுடனே பார்த்தால் இந்த ஆமா சித்திரவல்லி இனிமேல் நான் இன்னொரு வாழ மாட்டேன் என்று குருபுத்திரன் சொல்ல சித்திரவல்லி சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகிறார்? போனவன் திரும்ப மாட்டேன். ஆமா அப்பாவுக்கு கொள்ளி வைத்து நீ இருக்க மாட்டேன் சாபத்தை கொடுத்தார். ஆமா அந்த இடத்துல சீனி ஒரு பொட்டனாயாக போ என்று ஆமா சித்திரவல்லிக்கு குருபுத்திரன் சாபத்தை
சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்தார். அப்பாவுக்கு ஒரு தராசை உண்டு பண்ணி அப்பாவை எடுத்து வைத்தான். ஏற காட்டுக்குள்ள நடந்து வரும்போது ஆமா அப்பா மகனே குருபுத்திரா ஆனால் எனக்கு குடிக்க தண்ணிக்காக எடுக்கு தண்ணி கொண்டு வாயே என்று குருபுத்திரனிடத்திலே 5 கண் மாமுனிவர் சொல்ல அந்த மாமுனிவர் சொல்ல தண்ணி புடலைய கையில் எடுத்தார். ஏற அந்த ஆணையிலிருந்து நகத்திலே வந்து தண்ணீரை கோரும்போது ஆமா ஆனதா வந்து விட்டது. இந்த தசரதமன்னன் அம்பெடுத்து போற தசரதமன்னன் அம்பினுடைய மகிமையினாலே குருபுத்திரன் இறந்து போற குருபுத்திரன் இறந்து செய்தி 5 கண் மாமுனிவர் கேட்ட எனக்கு கொல்லி வைக்க என் தலைமகன் எப்படி உதவலையோ அதே மாதிரி உனக்கு கொல்லி வைக்க ஒரு தலைமகன் உதவ மாட்டான் என்று சாபத்தை கொடுத்தார். இடத்திலேயே 5 கண் மாமுனிவர் இறந்தார். அயோத்தியின் ஆற்றில வந்து புத்திரராமிச்சு யாகத்தை வளர்க்க யாகத்துல பாயாச கிண்ணத்தில் ஒரு பூதம் வந்து பிறந்தது. பாயாசத்தை மனைவிமார்கள் 3 பேர்களுக்கு சரித்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். பாயாசம் சாப்பிட்ட மகிமையினால அன்போடு குடிமருந்து ஆகிரையால் சூறாகி திருவயத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்க திருவயத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்க திருவயத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்த 16வது நாளன்று அந்த குழந்தைக்கு காப்பு கட்டுவிழா என்று கொண்டாடி அருமை குழந்தைகளுக்கு அவ எப்படி பெயர் நாமம் கூட்டுகின்றார், எப்படி சூட்டுகின்றார். அகம்பையார்கள் உறவை போல்